மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்பூர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற இந்த ஒரு ஆண்டு தொடரில் இருக்கின்றோம். மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினந்தோறும் மரியணை கணப்பூர் சேனல் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த தொடரில் மாதா சம்பந்தப்பட்ட மிக பழமையான படங்களை நாம் பார்த்து வரோம். இமேஜஸ் ஆஃப் ஓல்டஸ்ட் இமேஜஸ் ஆஃப் மதர் மேரி, மிக மிக பழமையான படங்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கின்ற ஒரு படம் கிபி 6வது நூற்றாண்டு அந்த காலகட்டத்தை சார்ந்த படம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறீங்க. இது எங்கே இருக்குன்னா, சீனாய் மலை அடிவாரத்தில் கத்ரீனம்மாள் மடாலயம் இருக்குது. இந்த மடாலயம் 6ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் கட்டப்பட்டது. இன்றைய வரைக்கும் இருக்குது. சீனாய் மலைக்கு புனித பூமிக்கு டூர் போகிறவங்க பார்த்திங்கன்னா சீனாய் மலைக்கும் போவாங்க. அந்த மலையில் தான் 10 கட்டளையில் கடவுள் கொடுத்த இடம் இருக்குது. அந்த முட்செடி புதர் வந்து எரியும் இல்லையா, முட்புதர், அதுவும் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அடிவாரத்தில் இருக்கிற கத்ரீனம்மாள் மடாலயத்தில் தான் இந்த போகிற டூரிஸ்ட்டுங்கெலாம் தங்குவாங்க. அது இன்றைய வரைக்கும் இருக்குது, போகிறவங்களுக்கு தெரியும். அந்த மடாலயத்தில் 6வது நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு படம் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற படம். மாதா குழந்தை இயேசுவை வச்சுக்கிட்டு ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்குறாங்க. அதில் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா அமாசியா நகர் புனித தியோடர் இருக்கிறார். பிறகு புனித ஜார்ஜார், இந்த 2 புனிதர்களும் மாதாவுக்கு இடமும் வளமுமாக இருப்பாங்க. மாதாவுக்கு பின்னால் 2 சம்மனசுகள் வானத்தை நோக்கி பார்த்த வண்ணம் இருப்பாங்க. மாதா ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா மாதாவுடைய வல்லமையை அது குறிக்குது. இந்த படம் சொல்லுகின்ற கருத்து அதுதான். மாதா சக்தி மிகுந்த கன்னிகை, வல்லமை மிக்க தாய் அப்படின்ற கருத்தில் தான் மாதாவை ஒரு அரசியாக ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இந்த படம் நமக்கு தரப்பட்டிருக்குது. மிக பழமையான இந்த படம் 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. புனித பூமியில் சீனாய் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற கத்ரீனம்மாள் மடத்தில் இந்த படம் இருக்குது. அன்பானவர்களே, இதே போல் இன்னொரு மிக பழமையான மாதா படத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதா பற்றிய அரிய செய்திகளை நீங்களும் மற்றவர்களுக்கு பகிருங்கள். தேவ அன்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.